ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அனிமி பாய் தமிழ். 2 நாளாக வீடியோ போடாமல் எங்கடா போனேன்னு சொல்லி திட்டுவீங்க, மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3யோட தமிழ் டப்பிங் ரிலீஸ் டேட்டிங் அண்டு வந்து சுக்குமுக்கி மூன்லைட்டோட சீசன் பார்ட் 2ல இருக்க ரிலீசிங் டேட்டிங் அண்ட் ஹைக்யூ சீசன் 4ஓட பார்ட் 1ஓட ரிலீசிங் டேட்டிங் இது வந்து நம்மளோட சேனலில் சொல்கிற போகிறேன். அது இல்லாமல் நிறைய அனிமி அப்டேட்ஸ்லாம் இருக்குது. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் அனிமியாக நம்ம பார்க்க போகிறது கேம்ப் ஃபயர் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இந்த அனிமியோட சீசன் 2 வந்து இப்போ நம்ம கிரன்ச்ரோல் தமிழில் கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதோட பிளாட் பார்த்தீங்கன்னா இசக்காய் டைப் தான். இது வந்து இந்த அனிமியை நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எச்சி ஊற ஆரம்பிச்சிடும். டேஸ்ட்டு அந்தளவுக்கு அந்தளவுக்கு ஒரு சாப்பாட்டை பேஸ் பண்ண ஒரு அனிமியாக தான் இருக்கும் இந்த அனிமி. இதுக்கான சீசன் 2 தான் இப்போ தமிழில் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சீசன் 1 இன்னும் நம்மளுக்கு தமிழ்லேயே வரலை. அதுதான் எனக்கு ஒரு இதாக இருக்குது. ஏன்னா தமிழ் சீசன் 2 டேரெக்டாக பார்த்து நம்மளுக்கு எப்படி புரியும்? ஜாப்பனீஸ் இங்கிலீஷ்க்கு தெரியாதவங்க தான் சீசன் 2 தமிழில் பார்க்குறதே. சீசன் 2 டேரெக்டாக தமிழில் கொண்டாந்தாங்கன்னா சீசன் 1 எப்படி புரியாமல் போயிடும்ல, எப்படி தமிழில் எப்படி வந்தது என்ன ஏதுன்னு தெரியாமல் போயிடும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு. அதனால் நான் கிரன்ச்ரோல் வந்து சீசன் 1 கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் சீசன் 2 கொண்டாந்தால் நல்லாயிருக்குங்கிறத என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து சீசன் 1 வந்து இப்போ வர இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. முன்னாடி கொஞ்ச நாளாக என்னமோ சரியாக பண்ணிக்கிருந்தாங்க நம்ம கிரன்ச்ரோல். சீசன் 1 போட்டு அதுக்கப்புறம் சீசன் 2 வந்து தமிழில் கொண்டாந்துக்கிருந்தாங்க. இப்போ திரும்பி பழையபடி ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3யும் வரப்போகுது தமிழில். அதே மாதிரி தான் சீசன் 1ம் 2ம் தமிழில் ரிலீஸ் பண்ணாமல் சீசன் 2 வந்து தமிழில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 3 சாரி. அதே மாதிரி தான் இப்போ இதுவும் சீசன் 1 தமிழில் ரிலீஸ் பண்ணாமல் 2 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து கொஞ்ச நாள் இடைவெளி இருக்குது இந்த சீசன் 2 வரதுக்கு. அதுக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த சீசன் 1 ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் பார்க்க ஈஸியாக இருக்கும். அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா இந்த அனிமியோட அந்த கேம்ப் ஃபயர் குக்கிங் இந்த சீசன் 2 என்னைக்கு ரிலீஸிங் டேட் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து நவம்பர் 12 ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் தெலுங்கில் வந்து டிசம்பர் 3 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம கிரன்ச்ரோல் வந்து. ஏன் இந்த மாதிரி தமிழுக்கும் ஹிந்திக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி டைப் வந்து நம்ம மியூசிக் இந்தியா தான். மியூசிக் இந்தியா வந்து அவங்க வந்து ஏற்கனவே டப்பிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து அதனால் அதிலே கொஞ்சம் எபிசோட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அது அப்படியே கொஞ்சம் இதில் வந்து கிரன்ச்ரோலில் டக்குன்னு போட்டுடுறாங்க. ஏன்னா வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இது வந்து நம்ம கிரன்ச்ரோலாக டப் பண்ணுறது தான் இந்த தமிழ் டப்பிங் வந்து. ஹிந்தி டப்பிங் வந்து மியூசிக் இந்தியா. அதனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்க தான் செய்யும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போயிடுவோம். நம்மளோட ஸ்பைக்ஸ் ஃபேமிலி தான். இதுக்கான நம்ம வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்போம் இதுக்கான தமிழ் டப்பை வந்து ரொம்ப லேட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அக்டோபர் மந்தில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தமிழ் தெலுங்கு ஹிந்தி 3 டப்பிங்கான ரிலீசிங் டேட்டை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கிரன்ச்ரோல் வந்து. இதுக்கான இவ்வளோ நாளாக நம்ம காத்திருந்த ஸ்பைஎக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 2ம் பார்க்காதவங்க பாருங்கள். சீசன் 3 வந்துருச்சு. அது ஒன்று நான் சொல்லிடுறேன். சீசன் 3க்கான டேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிந்தி டப்பிங் வந்து நவம்பர் 13th, நம்மளுக்கு தமிழ் தெலுங்கு டப்பிங் வந்து டிசம்பர் 14th. முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் ஹிந்தி டப்புக்கும் நம்ம தமிழ் டப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யும். ஏன்னா மியூஸ் இந்தியா வேறு பிளாட்ஃபார்ம் வந்து டப்பிங் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தமிழ் டப்பிங் வந்துருச்சு. அதை பொறுத்தவரையும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா தமிழ் டப்பை போட்டு இழுத்தடிச்சிருவாயிலோன்ற மாதிரி நான் கூட பயந்தேன். நல்ல வேலைக்கு போட்டாங்க தமிழ் டப்பை. பார்க்காதவங்க வீக்லி ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்க டிசம்பர் 14th செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து அக்டோபர் மாதம் லிஸ்ட் அவுட் பண்ண அனிமிஸ் வந்து இன்னும் சரியாக வரவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரியாக போன மந்தில் லிஸ்ட் அவுட் பண்ணது கரெக்டாக வந்துச்சு டேட் அண்ட் டைமில். இந்த தாட்டி லிஸ்ட் அவுட் பண்ண டைமு டேட்டு எதுவுமே சரியாகவே வரல. எல்லாமே லேட்டாகி தான் விட்றாங்க கிரன்ச்ரோல். என்னன்னு தெரில. சரி, அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் நம்ம போயிடுவோம். டோஜிமா காமன் ரைட்டர் இந்த அனிமிக்கான தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பிங் வந்து இந்த மந்த் லிஸ்ட் அவுட் பண்ணபடியே இந்த மந்த்தே வருது. இந்த அனிமிக்கான தமிழ் தெலுங்கு ஹிந்தி. இந்த அனிமியோட பிளாட் என்னென்னா ஒரு ஆக்ஷன் பேக்கான ஒரு பிளாட் தான். இவர் வந்து சின்ன வயசுலேயே இவர் வந்து ஒரு கார்ட்டூன் ஒரு அனிமி கார்ட்டூன் நம்ம இதை பார்த்து அந்த ஹீரோ மாதிரியே நானும் ஆகணுங்கிறவர் தான் ஹீரோ. நம்ம இந்த ஹீரோ வந்து 34 வயசில் தான் அவர் வந்து அது மாதிரி பிளாட் அதே மாதிரியே போவோம். அது நம்மளுக்கு வந்து வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து அந்த பிளாட்டை வந்து ஃபுல்லாக ஒரு ஃபஸ்ட் எபிசோட் வந்தோடனே கூட ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி கூட ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்டில் கேளுங்க எப்படின்னு சொல்கிறத நான் சொல்கிறேன். நம்மளோட ரிலீசிங் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 26 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிரும். ஏன்னா இன்றைக்கி தான் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி, இன்னைக்கு இல்லைனா நாளைக்குள்ளே வந்துடும் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் அனிமி பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் இன் இசக்காய். இந்த அனிமியோட நேம்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த அனிமியோட பிளாட் என்னென்னு. இசக்காய் டைப் பிளாட்டு தான் இந்த அனிமியோட பிளாட் வந்து. இந்த அனிமி வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுங்கிற ரிலீஸிங் டேட் வந்து நம்ம கிரன்ச்ரோலில் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத சொல்கிறேன்.
ஹிந்தியில் வந்து நம்மளுக்கு வந்து டேட் இன்னும் நம்மளுக்கு சொல்லலை. தமிழ் தெலுங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் தெலுங்கில் வந்து 15ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த அனிமியை. இந்த அனிமியை வந்து யார் பார்க்குறீங்களோ பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிற இந்த அனிமியை. நம்ம நெக்ஸ்ட்டு அனிமிக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம ஒன் பஞ்ச் மேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான சீசன் 3க்கான ரிலீசிங் டேட்டை அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ரிலீசிங் டேட்டை பற்றி நம்ம பேசுவோம். நம்ம தமிழ் தெலுங்கு ஹிந்தி 3 டப்பிங்கில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு நம்ம கிரன்ச் ரோல் சைட்லேருந்து. ஆனால் நம்ம கிரன்ச் ரோலில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா சோனியில் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க எங்கள்கிட்ட இருந்து தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து அவங்க இதிலேருந்து அஃபிஷியலாக இல்லை, மென்ஷன் பண்ணி மட்டும் போட்டிருந்தாங்க தமிழ் டப்பிங்கில் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ண போகிறதுக்கு சோனின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இருந்தால் இப்போ எதில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறது டவுட்டு தான். இப்போ வந்து ஆனால் சீசன் 3 வந்து கொஞ்சம் சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு. அதுவும் அனிமேஷன் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு சொல்லி நிறையா பேர் வந்து அவர் டேரக்டர்கிட்டே போயிட்டு அந்த டேரக்டரே போய் அந்த ட்விட்டரில் போயிட்டு நிறையா வேர்ட்ஸில் வந்து திட்டிருக்காங்க. திட்டினால அவர் வந்து அந்த அஃபிஷியல் அவரோட அந்த ட்விட்டர் பேஜ்லேருந்தே அவர் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டார். இனிமேல் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து எப்படி நான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் நான் பண்ணுறது, நீங்கள் ரொம்ப மன உணர்ச்சிக்கு ஆளாக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அதனால் யாரும் அந்த அளவுக்கு திட்டாதீங்க, முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் 2-3 எபிசோட் வந்திருக்கு. கொஞ்சம் போக அவர் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் நிறையா எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே பண்ணுவாருன்னு நம்புவோம். நம்ம ரிலீசிங் டேட்டை சொல்கிறேன். நம்ம ஹிந்தி டப்பிங் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15, நம்ம தமிழ் தெலுங்கு டப்பிங் வந்து டிசம்பர் 22ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ வருதுங்கிறத நம்மளுக்கு பொறுத்திருந்தால் தான் பார்த்தா தான் தெரியும். நம்ம வந்தோடனே உங்களுக்கு எபிசோட் லான்ச் பண்ணோடனே ஒரு ஷார்ட்ஸாவது போட்டு உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் போவோம். நம்ம வெயிட் பண்ணிக்கிற அனிமி தான் நம்ம ஹைக்யூ சீசன் 4 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கிரன்ச் ரோல்லேருந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஹைக்யூ வந்து ரைட்ரா சீசன் 4 வந்துடுச்சு, ஃபுல்லாக அனிமையாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு அப்போ தான் நீங்கள் நினைப்பீங்க. அவன் பண்ணியிருக்கான், ஆப்பு வச்சுருக்கான். சீசன் பார்ட் 1, 2ன்னு சொல்லி சீசன் 4 2ஆக பிரித்து 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ண போகிறான். இதுக்கே 3-4-5 மாதமாக வெயிட் பண்ண வச்சுருந்தான். அடுத்து அந்த பார்ட் 2க்கு எத்தனை மாதமாக வெயிட் பண்ண வைக்க போகிறான்னு தெரியல. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி ரைட்டு, ரிலீசிங் டேட்டை நம்ம பார்த்துருவோம். நவம்பர் 6ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது 1லேருந்து 13 எபிசோட்ஸ் வந்து நம்ம கிரன்ச் ரோலில் ஸ்ட்ரீம் பண்ணிடுவாங்க. வீக்லி ஒரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் போயிடுவோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அனிமி வந்து சுக்கிமிச்சி மூன்லைட்டோட சீசன் 2 பார்ட் 2 வந்து ரிலீசிங் டேட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இதுக்கான இதுதான் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க, சுக்கிமிச்சி ஃபேன்ஸ் எல்லாரும். ரிலீசிங் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31, அதாவது இந்த மாதம் எண்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ் தெலுங்கு ஹிந்தி 3 டப்பிங்லையும் செக் பண்ணி பாருங்கள். அக்டோபர் 31 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து எத்தனை எபிசோட்ஸ் மொத்தம் வீக்லி ஒரு எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கோர் 2 அந்த பார்ட் 2 ரிலீஸ் எபிசோட்ஸோட இந்த சீசன் 2 முடியுது. செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டுங்க நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் அனிமி பார்த்தீங்கன்னா வித் யூ அவர் லவ் வெல் மேக் இட் அப்படிங்கிற ஒரு அனிமி தான். இதுக்கான தமிழ் தெலுங்கு ஹிந்தி 3 டப்பிங் வந்து நம்ம கிரன்ச் ரோல் வந்து 24ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக நான் அப்டேட் வீடியோஸ் போட்டிருக்கேன், சாரி. ஏன்னா எக்ஸாம் டைமாக இருக்குது, அதனால தான் சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனிமி அப்டேட் நெக்ஸ்ட் அனிமி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மேரி சீசன் 1 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் அக்டோபர் இன்னைக்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீக்லி ஒரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் தெலுங்கு ஹிந்தி 3 டப்பிங்கும் வந்து நம்ம கிரன்ச் ரோலில் அவைலபிளாக இருக்குது. சீசன் 1ல் எபிசோட் 1 செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த அனிமி எப்படி இருக்குன்றத நீங்கள் ஒரு ரிவ்யூவாக எனக்கு வந்து ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடான் தான். 296 எபிசோடு வந்து தமிழில் வரல. இவங்களுக்கு என்ன தான் ஆச்சுன்னே தெரியல சோனியக்கு. 293 எபிசோடு வந்து தமிழில் வரலன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது போக 2-3 நாள் கழிச்சு நம்ம 2வது நாளோ 3வது நாள் 296வது எபிசோட் தமிழில் வரல. என்னன்னு தான் தெரில, ஒரு சம்திங் என்ன ஆச்சுன்னு தெரில அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம சாய் சுஜித் ப்ரோவும் ஒரு வீடியோ போட்டிருப்பார். இது மாதிரி தமிழில் நிறைய பேர் டெலிகிராமில் பார்க்குறீங்க, தமிழில் சப்போர்ட் பண்ண அதில் சோனியில் சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ் டப்புக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் நிறைய பேர் கமெண்டில் பார்த்துருப்பேன், கழுவி ஊற்றிருப்பீங்க, திட்டியிருப்பீங்க. அவர் எந்த வகையிலையும் அவர் பொறுப்பு ஆக முடியாது. ஏன்னா வந்து அவர் டப்பிங் பண்ணுறது மட்டும்தான் அவரோட வேலை. ஏன்னா அவர் காசுக்காக தான் டப்பிங் பண்ணி தராரு. அதனால் அவரை திட்டி நம்ம பிரயோஜனம் கிடையாது. நம்ம சோனியை கிட்ட தான் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும். எல்லாம் சோனியை இருக்குல்ல அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய்ட்டு எல்லாம்
மெசேஜ் போடுங்க. அப்போ தான் அவங்க எதாவது ரிப்ளை பண்ணுவாங்க. நிறைய பேர் போட்டால் தான் அவங்க அதை என்னென்னு சீரியஸாக எடுத்துக்குவாங்க அந்த இதை. ஒருவேளை எடிட்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா தவறுதலாக கூட போட வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் ஆச்சுன்னு தெரில, பார்ப்போம் என்ன ஆச்சுன்றதை. அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் போடுங்க, நானும் போடுறேன். காத்திருந்து பார்ப்போம் தமிழில் வருதான்றது. அடுத்தடுத்த எபிசோடாவது ஒழுங்காக கொண்டு வருவாங்களான்னு பார்ப்போம். நான் இப்போ லேட்டாக தான் இந்த வீடியோ நான் போடுறேன், அதனால் சாரி மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஷார்ட்ஸாவது உங்களுக்கு போட்டிருக்கலாம். ஏன்னா எக்ஸாம் டைமுங்கிறனால உங்களுக்கு போட முடியல, சாரி. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் உங்கள் டவுட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா, ஏதாவது உங்களுக்கு எதுவும் தெரியணும்னா என்னோடய கமெண்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சில பேருக்கு உங்களுக்கு மாதிரியே கேள்விகள் சில பேருக்கு இருக்கும். அந்த கேள்விகளை நான் வந்து உங்கள் மூலியமாக நீங்கள் சொல்கிறத வந்து நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதை வந்து நான் அப்படியே நான் ஒரு வீக்லி ஒரு வீடியோவாக நான் க்ரியேட் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ண அந்த கேள்விகளுக்கான ஆன்சரையும் ப்ளஸ் வந்து நீங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்க, என்னென்ன சொல்கிறீங்கிறதையும் நான் உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஐடியோட நான் வந்து ரிவீல் பண்ணி பேசுகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.